கூடியிருப்பது கொஸ்லந்தை பகுதியில் அண்மையில் நடந்த பேரனர்த்தம் சம்பந்தமாக கலந்துரையாடி சில நடவடிக்கைகளை எங்களுடைய வடமாகாண சபை சார்பாக எடுப்பதற்காக. வடமாகாண சபையில் உள்ள மக்கள் அனர்த்தங்களுக்கு புதியவர்கள் அல்ல. இயற்கை செயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக கடந்த பல வருடங்களாக அவர்கள் முகம் கொடுத்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய மனோநிலைகளை அறிந்து தெரிந்து வைத்திருப்பவர்கள் தான் எங்களுடைய மக்கள். எனவே தான் அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த நடந்திருக்கும் அனர்த்தத்தின் பொருட்டு மிக்க மனவேதனை அடைந்திருக்கின்றார்கள். அதனை வெளிக்காட்டும் முகமாக நாங்கள் யாவரும் சேர்ந்து எம்முடைய ஒரு கடப்பாட்டின் நிமித்தம் அங்கு அல்லலுற்றிருக்கும் மக்களுக்கு எம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கின்றோம். எங்களுடைய வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் இங்கு வடமாகாண சபையில் இருக்கும் பல நிறுவனங்கள் தாங்களாகவே முன்வந்து தம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பது எங்களுக்கு மனமகிழ்வை ஏற்படுத்துகின்றது. இந்த நேரத்திலே எங்களால் முடிந்த மட்டில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உதவிகளை செய்ய பின்னிற்க மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இப்பேற்பட்ட ஒரு அனர்த்த சூழலிலே எப்பேற்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அறிந்து இருக்க வேண்டும். நாங்கள் இதனால் தான் நாங்கள் எல்லாரிடமும் உங்களுக்கு தேவையான எதையுமே கொண்டு வந்து தாருங்கள் என்று கூற எமக்கு புரியவில்லை. காரணம், பல தடவைகளில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தேவையற்ற வீட்டிலே இருக்கும் தேவையற்ற பொருட்களை அல்லது சீலைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இங்கே அடுக்கி விட்டு போய்விடுவார்கள். ஆகவே நாங்களாகவே நிதானித்து இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்க வேண்டும், எப்பேற்பட்ட பொருட்களை அவசரமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து அறிந்து சில தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். அதன்படி நான் ஃபுட் ரிலீஃப் ஐட்டம், அதாவது உணவுப் பொருட்கள் அற்ற நிவாரணப் பொருட்கள் என்பது சம்பந்தமாக ஒரு பொதி ஒன்றை நாங்கள் உண்டாக்கி ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்கு யோசித்திருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு இந்த ஒரு பொதியை கொடுப்பதால் அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பெட்ஷீட்ஸ் 2, சாரங் 2, சாரி 2, சட்டை அல்லது ஃப்ராக் 2, துவாய் 1, உள்ளாடைகள் 2, பிளாஸ்டிக் மேட் அல்லது பாய் எப்படியாவது இருந்தாலும் அந்த பாய் 2, பிளாஸ்டிக் பக்கெட் 1, பிளாஸ்டிக் பேசின் 1, மஸ்கிட்டோ நெட், ஜெரி கேன் என்று 5 லிட்டர் தண்ணீர் எடுக்கும் அந்த கேன் 1, பிளாஸ்டிக் பிளேட் 3, பிளாஸ்டிக் கப் 3, ஒரு ஃப்ளாஸ்க், மீடியம் சைஸ் தெர்மஸ் ஃப்ளாஸ்க். இது இவ்வளவும் சேர்ந்தது ஒரு பொதி. அந்த NFRI என்று அந்த ஒரு பொதிக்குள் இவ்வளவையும் உள்ளடக்கி அவற்றை நாங்கள் பேக் பண்ணி கொண்டு போய் அங்கு ஒரு குடும்பத்திற்கு தேவையான மாதிரி அதை கொடுப்பதற்கு இருக்கின்றோம். சில நேரத்தில் ஒரு குடும்பத்துக்கு அதில் பார்க்க கூட கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் நாங்கள் அங்கு பார்த்து செய்வோம். ஆனால் இதில் நாங்கள் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், குறிப்பிட்ட சில பொருட்களைத்தான் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோமே ஒழிய யார் எதை கொண்டு வந்து தந்தாலும் அவற்றை கொண்டு போய் அங்கு வீணாக தூக்கி எறிந்து விட்டு வருவதற்கு நமக்கு புரியவில்லை. இதை விட இன்னும் ஒன்று இருக்கின்றது. வயது வந்தவர்களுக்கு சானிட்டரி கிட் என்று இன்னும் ஒரு பொதி ஒன்று தயாரிக்கப்பட போகின்றது. டாய்லெட் சோப் 5, இந்த லாண்ட்ரி சோப் 5, டூத்பேஸ்ட் 1,
டூத் ப்ரஷ் 5, ஷாம்பு ஒரு பாட்டில் 200 மில்லிலீட்டர், ரேசர் 2, சானிட்டரி நாப்கின் ஒரு பேக், பாத் டவல் 1, அது 130 சென்டிமீட்டர் தர 65 சென்டிமீட்டர் பாத் டவல், ஒரு சீப்பு. இது இவ்வளவும் சேர்ந்தது சானிட்டரி கிட், வயது வந்தவர்களுக்கான சுகாதார பொதி. அடுத்தது சானிட்டரி கிட் பேபி, குழந்தைகளுக்காக இந்த பொதி செய்ய போகின்றோம். எப்படி என்றால் பேபி சோப் 5, லாண்ட்ரி பவுடர் 1, பேபி ஷாம்பு ஒரு பாட்டில், பேபி நாப்கின் ஒரு பேக், டயப்பர்ஸ்